தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மண்ணடி பகுதிக்குட்பட்ட ஆசீர்வாதபுரம், பிஆர்என் கார்டன் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தயாநிதி மாறனுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன், தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி நடைபெறுகிறது, ஆனால் நோட்டாவுடன் போட்டி போடுபவர்கள் எங்களுடன் மோத பார்க்கிறார்கள் என்று பாஜகவை விமர்சித்தார். மேலும் பிரதமர், ஒன்றிய நிதியமைச்சர் ஆகியோர் வெறுங்கையை வீசிக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு வராதீர்கள் என்றும் வெறும் வாயில் வடை சுடாதீர்கள் எனவும் தயாநிதி மாறன் தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கும் அஇஅதிமுக மற்றவர்களுக்கு போட்டி நோட்டாவுடன், எங்களுடன் போட்டியே கிடையாது. ஆனால் நோட்டாக போட்டியிடவர்கள் எங்களுடன் மோத பார்க்கிறார்கள். அவர்கள் பற்றி நாங்கள் விமர்சிக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டுக்கு முதலிடம் தாருங்கள், தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். வெறுங்கையை வீசிவிட்டு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ நிர்மலா சீதாராமன் வராதிங்க, வெறுங்கை வீசி வராங்க. வந்தால் வாங்க, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நிதி பங்கீடை நாங்கள் தருகிறோம். வந்தால் இதோ மெட்ரோ ட்ரெயின் 2வது ஃபேஸ், அதுக்கு எங்கள் பங்கை நாங்கள் தருவோம். ஒன்றுமே தராமல் வெறும் வாயில் வடை சூடாதீர்கள் சொல்லுவோம். தவறா? கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக கீழப்பழுவஞ்சி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களுக்காக எந்தவொரு திட்டமும் செய்யாத 10 ஆண்டு கால ஆட்சி பாஜக ஆட்சியை இந்த தேர்தலில் மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதேபோல் ஜனநாயகத்தை பாதுகாத்து பொய்யா பேசி வருபவர்களை விரட்டடிக்க வேண்டும், கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கூறி வாக்கு சேகரித்தார். கடந்த 10 வருஷமா இந்த தொகுதியில ஒருத்தர் வாய்த்தாளமா பேசி உங்களையெல்லாம் ஏமாத்திருக்கார். பேசுறதுல ஒன்றும் நடக்காது, செயல்படுத்தணும். அப்படி திட்டங்களை செயல்படுத்துகின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாம நன்றியோடு இந்த தேர்தலில் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் மற்றும் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் உள்ளிட்டோர் நடைபயிற்சி சென்றோரிடம் வாக்கு சேகரித்தனர். பின்னர் சாலையோர கடையில் டீ அருந்தியவர்களிடமும் வாக்கு கேட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு ஒரு வேஸ்ட் என்றும் ஜிஎஸ்டி விதித்து அனைத்து விலைகளையும் உயர்த்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.